இலங்கையின் உயரமான மலைச்சிகரம். அங்கு உள்ள ஒரு பாதச்சுவடு. அது யாருடையது? பௌத்தர்கள் அதை புத்தரின் பாதம் என்கிறார்கள். முஸ்லிம்கள் அதை ஆதம் நபியின் பாதம் என்கிறார்கள். ஆனால் தமிழர்கள் அதை சிவபெருமானின் திருப்பாதம் என நம்புகின்றனர். அந்த மலைதான் சிவனொளி பாதமலை. ஸ்ரீபாத. இலங்கையின் சபரகமுவ மாகாணத்தில் அமைந்துள்ள இந்த மலை சுமார் 2243 மீட்டர் உயரம் கொண்டது. சிங்களத்தில் இதை ஸ்ரீபாதா என்றும் ஆங்கிலத்தில் ஆடம்ஸ் பீக் என்றும் அழைக்கின்றனர். ஆனால் தமிழர்களுக்கு இது சிவனொளி பாதமலை. ஏன் இந்த பெயர்? சிவனின் ஒளிவீசும் பாதமுள்ள மலை என்பதாலே. தமிழ் சைவ மரபின்படி இந்த மலை உச்சியில் காணப்படும் அந்த பெரிய பாதச்சுவடு சிவபெருமானின் திருப்பாதம் என்று நம்பப்படுகிறது. சிவன் உலகத்தை காத்திட இங்கு வந்து நின்றார் என்ற புராணக் கதைகள் உண்டு. பழைய தமிழ் இலக்கியங்களிலும் இது சிவன் பாதம் பதிந்த மலை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சைவ சித்தாந்த பாரம்பரியத்தில் இது ஒரு புனித தியானத்தலம் என கருதப்படுகிறது. பழைய சோழர் மற்றும் பாண்டியர் கால வரலாற்று குறிப்புகளில் இந்த மலைக்கு தமிழ் தொடர்பு இருந்ததாக சான்றுகள் கூறுகின்றன. மேலும் இலங்கையின் வட மற்றும் கிழக்கு பகுதிகளில் வாழ்ந்த தமிழர்கள் இந்த மலையை புனித யாத்திரை தலமாக கொண்டிருந்தனர். பின்னர் காலப்போக்கில் பௌத்த மரபு வலுப்பெற்றபோது அது புத்தரின் பாதம் என்று மாற்றப்பட்டது. இந்த மலை ஒரு மதத்துக்கே உரியது அல்ல. பௌத்தர்கள் புத்தரின் பாதம், முஸ்லிம்கள் ஆதம் நபியின் பாதம், இந்துக்கள் சிவபெருமானின் பாதம், இவ்வாறு பல மதங்கள் ஒரே மலையை தங்கள் புனித தலமாக கருதுகின்றன. இதுவே இலங்கையின் மத நல்லிணக்கத்தின் ஒரு சின்னமாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த பாதச்சுவடு உண்மையில் யாருடையது? அது இயற்கையாக உருவான பாறை அமைப்பு என்று சிலர் கூறுகின்றனர். ஆனால் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அது இறைவனின் அடையாளம். வரலாறு மாற்றப்பட்டதா அல்லது பல மதங்களின் இணைப்புதானா? இந்த கேள்வி இன்னும் விவாதத்தில்தான் உள்ளது. அந்த பாதச்சுவடு உண்மையில் யாருடையது? அது இயற்கையாக உருவான பாறை அமைப்பு என்று சிலர் கூறுகின்றனர். ஆனால் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அது இறைவனின் அடையாளம். வரலாறு மாற்றப்பட்டதா அல்லது பல மதங்களின் இணைப்புதானா? இந்த கேள்வி இன்னும் விவாதத்தில்தான் உள்ளது. தமிழர்களுக்கு அது சிவபெருமானின் திருப்பாதம். அது வரலாறு மட்டுமல்ல, ஒரு ஆன்மீக உணர்வு. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அது சிவனின் பாதமா அல்லது இயற்கை உருவாக்கமா? கமெண்டில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி வரலாறு பிளஸ் ஆன்மீக ரகசிய வீடியோக்கள் வேண்டுமா? அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள்.